எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்பவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். This has been the constant feeling every time I come to Chennai. சக்தி திருமுகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ-ரிலீஸ் event and I am so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and dedicated, passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Vijay, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Dhananjay sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நன்றி விஷ் பண்றோம். Thank you. ரொம்ப அழகா பேசுறாங்க. நீங்க மெய் மறந்து பார்த்தத நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாம். கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. Hello everyone. நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன பேசுறீங்க? ஹார்ட் ரேட் ஜில்னு போயிட்டு இருக்கு. But to say that இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 years ஆயிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் குரூவும் வருஷங்களால பில்ட் பண்ணி அவர் எக்ஸ்பர்டீஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி மற்ற ஏடிஸ் உன் லைட்டிங் உன் கேரவேன் ஆனவர். ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் த ஸ்டேஜ் இன் மீ. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Really, what you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்டாக வந்துச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. Thank you for everyone for being here, for having me. I really wish for the success of this film. Thank you. Super. Thank you. மூன்று பெண்களுக்குமே ஒரு பெரிய விஷயம். செப்டம்பர் 19th உங்களுடைய படத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடுறதுக்காக. இங்கே வந்து ரொம்ப நிறைய பேச போகிறீங்க, யாரும் நினைச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டாரு, ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டி. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். இப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? எத்தனை மணி முடியும்?
அல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல அக்னி. அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டாரு. அதான் பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா. ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி ஆ, சிறில் ராஜா. இந்த நேம் சொன்னோடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி இந்த மால் இது பினிக்ஸ் மாலில் பார்த்தேன். அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைனலுக்கு இந்த விஜய் சார் பத்தி சொன்னீங்க. அந்த சார் எப்படி இருக்காரு? இந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ஸோ எப்பவுமே வந்து பழச மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து சாருடைய முதல் பெயர் வச்சது சார். என்ன சார்? எல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான். படம் சூப்பர். பின்னாடி கூட பிரிண்ட்லாம் பின்னாடி வருதா? அண்ணன் ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன்ல நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? Thank you. 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லைண்ணே. சரி, எப்போ பார்த்தாலும் கையை விட வச்சுங்க. சூப்பர். இங்கே எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெலாம் சேர்க்கல அவங்க. அந்த கிழக்கு கடற்கரை சாலை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோவில் அப்பியர் பண்ணது, சாந்தன் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமாக ஆயிடுச்சு. ஆமாம். அது 25வது படம் வந்து உங்கள் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவுகளோட நினச்சி பார்க்கல. பிரபு அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி உங்களோட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவியல் தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழ்வும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்களோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சார் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகுற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களான்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட். இந்த படத்தெல்லாம் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபு ஆச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருள் செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேற வேற லெவலில் தெரிக்குது. ஓகே ஓகேவா? இப்போ வேற மைக்கு மாத்திரலாமா? இது ஓகேவா? ஓகே. ஏதோ கேபிள் கட்டா இருக்கு போட்டு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்பதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே வரலையா? இப்பதான். இப்போ
1 2 3 1 ஓகே அது மட்டும் கொஞ்சம் வரல சரி கேபிள் வரலையா 1 2 1 2 வருதுங்களா 1 1 1 2 1 2 ஹலோ செக் ஹலோ. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கத்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பாடுறீங்கன்னா இந்த திருஷ்டி கழிஞ்சு போகும் வந்துச்சா? வந்துடுச்சு சார். வரலையா? சார் எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பர் பாடுவார் சார் அது பாடுறதா மைக் வராத போது தான் படம் சொல்லுவியா? டேப்லெட் வேஸ்ட் எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து தானே இப்போ சொல்ல முடியும் இப்போ வந்துச்சா? இல்லையா? என்ன ப்ராப்ளம்? கேபிள் கட் ஆயிருக்குமா? ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஓகே 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 சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் வரல வரல. இந்த மைக் இல்லை. வீட்டில் மைக்கில் இல்லை, அங்கே போகிற சிக்னல் இல்லை பிரச்சனை. ஓகேவா? ஓகேவா? அது ஓகே? சாரி ஒருத்தர் இல்லைன்றாரு. வரலையா? வருதா? சார் ஒரே நிமிஷம் மைக் வருதுன்னா டம்ஸ் அப் பண்ணி கொடுங்க வருது ஓகே போயிடலாமா ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே வைரல் நான் வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பயங்கர செலவாக போல் இருக்கு, இப்படி என்ன பண்ணுறது, அருள் ரூபா கேட்டார் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பேர்த்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டேரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர் இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்கும்போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் தான், இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண். ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டு நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றி நான் அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து ஒன்று, கேரளாலேருந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது ஹவ் வாஸ் இட் ஈவன் பாசிபிள்? உங்களுடைய படத்துல மட்டும் தான் சார் இப்போ 2 ஸ்டேட்ஸ் 3 ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாம் பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்ணோம். ஃபுல்லாக டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வாழ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலராக இருக்கும். இந்த படத்தை யாரும் செலக்ட் பண்ணாலும் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க நடித்தவங்க டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் பெக்யூலராக தெரியிருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பிருத்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சாரு. அப்போ தான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ். இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது. ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக. ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாகவே இவர் படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவரோட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது. ஆஸ் அ டைரக்டராக நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு செலிப்ரேட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் கர்ஜியன் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, உங்கள் விஷயஸ் இருக்குது.
தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டுக்கு போகும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன். இங்கே வந்து இந்த விழாவை செலவழிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறுசாமி அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். நூறுசாமி வந்து மே மாதம் 1ஆம் தேதி தெரிவிக்கிறோம். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோட ஒரு இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் உங்களை அப்படியே விடப்படுறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 2026 வேற பிளான்ஸ் வந்து எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். யாரும் சார் ஒரு விஷயம் சார் போடுங்க. யார் அதை விசிலடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அரசியலில் தான் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் பண்ணி, இன்ஃபேக்ட் ரோமியோ டேரக்டர் விநாயகெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன். ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் சூப்பர். தேங்க்யூ. சார், ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூ நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல யாரு கேங்ஸ்டர், யாரு ஹஸ்லர், யாரு ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அதை சொல்ல விட்டுட்டு இங்கேயா இங்க உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து எல்லாருமே அவரும் தான். சார், கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்குறோம்னா என்ன சேர்க்கக்கூடாதா? உங்களை சேர்க்கக்கூடாது சார். நீங்க கேம்லேயே இந்த ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்றாங்க. ஆமா, யார் வேணா யார் படத்துல அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கணுமா? அதில் சேர்த்துக்கலாம் சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது? இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்லுவாங்க. சார், தேங்க்யூ ஸோ மச் வாய்ஸ். நல்லா பாருங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்குதுலே. நீ அங்கிருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே எப்படி? அவங்கள பாவாப்பா கம்பேர். ஓகே சார். இப்போ வந்து நான் வந்து சார்ட்டே கேட்டது வந்து நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னன்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சில வேறுபாடு இருக்கு. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைகளோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிடுறாரு. அதான் சார், இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆக வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். சூப்பர் சார். நீங்க பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இல்லை நீங்க இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலா எனக்கு உண்மையில மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த எறும்பு ஊற கழுத்தைன்ற படமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சுட்டு சுட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விடும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான். ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்கிறதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க, நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜயாண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது, இவ்வளோ மியூசிக் நாலேஜோட நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோட இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த 25 years ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி,
தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார், இன்னும் many many more years to come. சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனி பிடிக்காது எனக்கு ஆக்சுவலாக. சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டேரக்டராக நான் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் ஒரு பிராண்டுக்கு நான் வந்து நான் நடிச்சாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் 2 என்ன வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா தான் ஐ பி டெஃபினெட்லி சூசிங் சம்படி எல்ஸ். அதான் டேரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன்.